ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Chinese Veg Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஸ்டைலில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்துக்க போகிறேன். இந்த புளி புளி காய்ச்சலுக்காக நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இந்த புளி மிதக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க புளி 3 ஆழாக்கு சாதத்துக்கு ஏற்ப இருக்கிற புளி தான் இது. ஓகே, தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கையில் வச்சு நல்லா பிரித்து விட்டுக்க போகிறேன். அப்போ தான் அதோடைய சாரெல்லாம் தண்ணியில் நல்லா இறங்கும். இதை நீங்கள் நல்லா ஊற வைக்கணும். நான் இந்த மாதிரி செஞ்சு இதை மூடி வச்சுக்க போகிறேன். ஓகே, கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே அதோட சாறு தண்ணியில் இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் வெந்தயம், தனியா, கடுகு, அப்புறம் காஞ்ச குண்டு மிளகாய் 4 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பொடி அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம். இப்போ நான் வெறும் பானா, எண்ணெய் எதுவுமே ஊற்றாத பானாவில் கடுகு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஒரு ஆழாக்குக்கு 1 மிளகான்ற கணக்குக்கு நான் எடுத்தேன். பட் எல்லா மிளகாவும் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக 1 மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த பொடிக்கு. பாருங்கள், கடுகு நல்லா பொரியுது. இந்த மாதிரி இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு நான் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பொடி அரைக்க போகிறோம். ஸோ அந்த பொடிக்கு நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் ப்ளெயினான பானால் வறுத்து எடுத்துக்கணும். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் அப்படி தான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த வெந்தயத்தோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லா சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த டைமில் நான் அதையும் இந்த கடுகோடு எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு தனியா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை போட்டுட்டு அதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் வறுக்கணும். யாருக்கெல்லாம் புளியோதரை ரெசிபி பிடிக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிறேன். அதோட கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகுது. நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நான் இந்த ஸ்டேஜில் அதையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிளகாவையும் இதே மாதிரி பானால் ஆட் பண்ணி நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நான் ஒரு ஆழாக்குக்கு 1 மிளகான்னு எடுத்தேன். பட் எல்லா மிளகாவும் ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக 1 மிளகா ஆட் பண்ணி 4 மிளகாவை நல்லா வறுத்துக்கிறேன். பாருங்கள், நான் நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், இதோட கலர் கூட லைட்டாக சேஞ்சாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் அதையும் நான் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், புளியும் இன்னுமே நல்லா ஊறி இருந்தது நான் முன்னாடி காமிச்சதை விட. ஸோ இப்போ இந்த டைமில் புளி தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், புளியோட சாறு நல்லாவே அந்த தண்ணியில் இருந்தது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த தண்ணியை இன்னொரு பவுலில் வடிகட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். நான் கையிலேயே வடிகட்டிக்கிட்டேன். நல்லா ஸ்லோவாக பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த புளிலாம் உங்களுக்கு தண்ணியில் வரக்கூடாது. ஸோ அதனால தான் புளி காய்ச்சலுக்கு அந்த மாதிரி புளி வந்தால் நல்லா இருக்காது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா வடிகட்டிக்க போகிறேன். நான் இன்றைக்கி 2 தடவை வடிகட்டிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற அந்த புளிலாம் வராமல் இருக்கும். பாருங்கள், நான் ஃபஸ்ட் டைம் நல்லா இந்த மாதிரி வடிகட்டிக்கிறேன்.
ஓகே, நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வடிகட்டிக்கிட்டேன். இந்த புளியோடைய அந்த திப்பியும் வந்துருச்சு. இப்போ நம்ம புளி ஊற போட்டு வந்தோம் இல்லையா, அதே இதில் வந்து நான் இன்னொரு தடவை வடிகட்டிக்க போகிறேன். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சில பெரிய பார்ட்டிகல்ஸ் கூட இன்னும் அதில் அப்படியே இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து 2 தடவை வடிகட்டிக்கணும். அப்போ தான் புளிக்காய்ச்சலுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்லோவாக நான் நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் 2 டைம்ஸ் வடிகட்டினீங்கன்னா அந்த புளியோட திப்பிலாம் வந்து நிறைய வந்து அந்த தண்ணியில் இருக்காது. ஸோ அதனால தான் இன்னும் கூட சில பார்ட்டிகள் இருந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால தான் வந்து நான் 2 தடவை வடிகட்டிக்க சொன்னேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு புளி தண்ணி மட்டும் தனியாக கிடச்சிருச்சு. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கடுகு எடுத்துக்கிறேன். அது கூடவே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, பெருங்காயம், அப்புறம் காஞ்ச குண்டு மிளகாய். நான் வந்து ஒரு ஆழாக்குக்கு 10 மிளகா அப்படின்ற எண்ணிக்கையில் 3 ஆழாக்கு இல்லையா, அதனால் நான் வந்து 30 மிளகாய் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மிளகாவோட காம்பு மட்டும் நீங்கள் வந்து கிள்ளி எடுத்துக்கணும். பட் நீங்கள் காம்பு கிள்ளும் போது கேர்ஃபுல்லாக கிள்ளணும். ஏன்னா அதில் உள்ளே இருக்கிற சீட்ஸ், அந்த விதைகள்லாம் வரக்கூடாது. ஸோ அதனால தான். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் நான் கூட வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி விதையெல்லாம் வராத மாதிரி ஸ்லோவாக கிள்ளி எடுத்துக்கோங்க. கூடவே மஞ்சள்தூளும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பானாவில் இந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து எண்ணெய் நல்லா ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காயட்டும். அந்த கேப்பில் நம்ம வந்து பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து பவுடர் ஆகிடுச்சு. சும்மா லைட்டாக கொரன்னு இருந்தால் போதும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்க தேவையில்ல, ரொம்ப கொரன்னு இருக்க தேவையில்ல. பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். அந்த பதத்தில் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருது. இப்போ நம்ம இதில் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரியுது. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பருப்பெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக அதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 2 பருப்போடைய கலரும் நல்லா சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் அப்படியே வந்து வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து புளிக்காய்ச்சல் செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கு தான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே. இந்த புளியோதரை ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து புளியோதரை அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்து கிட்ஸு கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் கட்டி கொடுக்கலாம். பாருங்கள், இதை நான் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். ஏன்னா வந்து அந்த பருப்போடைய கலர்லாம் நல்லா வந்து சேஞ்ச் ஆகணும், அதனால தான். இப்போ நம்ம வந்து 30 மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, காஞ்ச மிளகாய். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து குண்டு மிளகாய் தான் எடுத்திருக்கேன். ஒரு அழகுக்கு 10 மிளகா, அந்த எண்ணிக்கையில் 30 மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா 3 அழகு குவான்டிட்டி நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த காம்பை கேர்ஃபுல்லாக கிள்ளணும். உள்ளே இருக்க சீட்ஸ் வந்து வரக்கூடாது. அது வந்து நமக்கு புளியோதரையை சாப்பிடும் போது அந்த சீட்ஸ்லாம் இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ வந்து இந்த புளியோதரை ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும்.
பாருங்கள். இப்போ நான் அப்படியே வந்து பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து வதக்கி விடணும். இப்போ நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஒரு 3 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். பருப்பெல்லாம் வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவில் அதோட கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து நம்ம புளி தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இந்த புளி காய்ச்சலுக்கு இந்த புளி தண்ணி தான் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட். இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேரும் போது அதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது கருவேப்பிலையை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கல்லுப்பு. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. பொடியில் நம்ம உப்பு சேர்க்கலை, அதனால் அதுக்கேற்ற மாதிரி இதில் நான் வந்து உப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதை நான் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த புளிக்காய்ச்சல் வந்து குக் ஆகிடுச்சின்றது நமக்கு எப்படி தெரியும்னா, இதில் இருக்கிற எண்ணெய் வந்து நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியாக ஆரம்பிக்கும். அந்த எண்ணெய் தனியாக வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அது வந்து நல்லா குக் ஆகிடுச்சின்றது. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து கேஸில் தான் வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்தேன். இப்போ திறந்தால் இதே மாதிரி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஓகே, அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். திருப்பி நான் மூடி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், நான் வந்து திறந்துருக்கேன். இன்னுமே வந்து நல்லா வந்து இந்த புளிக்காய்ச்சல் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஹை பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நல்லா எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கேஸை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து சாதத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொடி, அப்புறம் வந்து அந்த புளிக்காய்ச்சலை வந்து போட்டு புளியோதரையை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பொடி ஆட் பண்ணி அப்புறம் வந்து சாதத்தில் நல்லா கலக்கிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து புளிக்காய்ச்சலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த புளிக்காய்ச்சலோட வந்து சில இடத்துல அந்த பொடி வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி பொடி அங்கங்கே வந்து மிக்ஸ் ஆகாமல் சில இடத்துல அதிகமாக சில இடத்துல கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பொடி ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த புளிக்காய்ச்சலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த பொடி புளிக்காய்ச்சல் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி நான் நல்லா கலரி விட்டுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போது என்னோடய ஸ்டைலில் புளியோதரை ரெடி. நான் இன்றைக்கி இந்த புளியோதரைக்கு சைட் டிஷ்ஷாக வந்து அப்பளம் தான் வறுத்துருக்கேன். இந்த காம்பினேஷன் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்றத பாருங்கள். அது பார்க்கவே அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனல் சேஷஷாயினிஸ் வெஜ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்றத. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.